ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 Corinthians chapter 5 verse 15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பிழைத்திருக்கிற நாம் இனி நமக்கென்று பிழைத்திராமல் நமக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்ததின் நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, அவருடைய பிள்ளைகள் தங்களுக்காக இனி வாழாமல், தங்களுடையதை தேடாமல், கிறிஸ்துவினுடையதை தேடி நாடி கிறிஸ்துவுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கைக்காக தான் அவர்கள் அப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நாம் நிதானிக்கிறோம். நாணயத்தினுடைய ஒரு பக்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தது பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அப்போது இது நாணயத்தினுடைய ஒரு பக்கம். பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து கல்வாரி சிலுவையில் மரித்தது பாவிகளை ரட்சிப்பதற்காக. ஆனால் நாணயத்தினுடைய மறுபக்கம் என்ன? அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதன் யாருக்காக பிழைத்திருக்க வேண்டும்? அவன் இனி தனக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படிக்காக அவர் நமக்காக மரித்தார். அதுக்காக தான் மரித்தார். இது நாணயத்தினுடைய மறுபக்கம். அப்போ ஒரு மனுஷன் பாவியாக இருந்து ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவன் யாருக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால், தனக்காக மரித்து பிழைத்தவருக்கென்று அவன் வாழ வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து அவனுக்காக மரித்தார். அப்போ இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு நம்மில் யாருக்காக வாழுகிறோம் என்று நாம் நோக்கி பார்க்கும்போது, நம்மில் பிரதானமானவர்கள், நம்மில் அநேகர், எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், நம்மில் அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் யாருக்காக வாழ்கிறாங்க? தங்களுக்காக வாழ்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அந்த வட்டத்துக்குள்ளே அவங்க வாழ்கிறாங்க. அந்த வட்டத்துக்குள்ளே அவங்க பிள்ளைங்க, அவங்களுடைய குடும்பம், அதை ஆசீர்வதிப்பதற்காக தேவனை தேடுகிறார்கள். அவர்களை பாதுகாப்பதற்காக இயேசு அவர்களுக்கு அவசியப்படுகிறது. அவர்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவினுடைய கரம் அவர்கள் மேல் இருக்கும்படி அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். இதற்காக தான் தாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசுவை தேடுகிறார்கள். நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பிழைப்பூட்டுகிறார், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த வசனத்தின்படி வாழ்கிறதே, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்கிறது இனி தங்களுக்கென்று வாழவே கூடாது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறார். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். தங்களுக்காக மரித்த எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்க வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். அப்போ அவர் மரித்ததின் பிரதான நோக்கம் என்ன? ஒரு பெரிய கூட்ட ஜனம் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அவருக்காக வாழுகிற ஒரு கூட்டத்தை தேவன் இந்த பூமியிலே உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தான் மரித்தார். அதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வசனத்தில் வாசிக்கும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதில் சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எதை செய்தாலும், வாட் எவர் யூ டூ,
என்ன செஞ்சாலும், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் சொல்லிட்டார். எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். இதுக்காக தான் நம்ம அழைக்கப்படும், இதுக்காக தான் தேவன் நம்மை ரட்சித்தார், இதற்காக தான் கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் நம்ம யாருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? நமக்காகவே வாழக்கூடாது. நமக்காக மரித்து எழுந்தவருக்காக வாழும்படி அவர் நம்ம எல்லாருக்காகவும் மரித்தார் என்பதை, அந்த அவர் நமக்காக மரித்ததின் நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு கிருபையும் சகாயமும் செய்தருள்வாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்குது. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. எப்படி சொல்கிறாரு? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவனும் யாருக்காக பிழைக்கிறது இல்லை, தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறோம். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அப்போ நம்மளுடைய வாழ்வு, நம்முடைய ஜீவன், நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற காரியம் எல்லாமே யாருக்காக? என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய பேர பிள்ளைகளுக்காக இல்லை. அதெல்லாம் ரெண்டாவது தான், செகண்டரி. அதெல்லாம் செகண்டரி. ப்ரையாரிட்டி என்ன? நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முதல் நோக்கம் என்ன? நம்மளை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், அவருக்காக வாழ வேண்டும் என்பது தான் காரியம். அதனால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்ததின் நோக்கத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கர்த்தர் நமக்கு கிருபையும் சகாயமும் செய்தருள்வாராக. மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். தர்மையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருவாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட வார்த்தையின்படி எங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்ததின் நோக்கம் பிழைத்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் இனி அவர்களுக்கென்று பிழைத்திராமல் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காக பிழைக்கும்படியாய் அவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்பதை இந்த நாளிலே நாங்கள் நிதானிக்க கர்த்தர் கிருபை செய்தபடியால் ஸ்தோத்திரம். அந்த சிலுவையின் மரணத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டு நாங்கள் செயல்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.